இன்றைக்கி நம்ம ஈஸியான முட்டை ஆம்லெட் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது தேவையான பொருட்கள் 2 முட்டை, ஒரு பெரிய வெங்காயம், 1 அல்லனா 2 பச்சை மிளகா. ஃபஸ்ட்டு முட்டையை வந்து உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கிடணும். 2 முட்டையுமே உடச்சி ஊற்றிட்டு நல்லா முட்டையை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது வந்து நீங்கள் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா பிளெண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஹேண்ட் பிளெண்டர். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெங்காயத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாவையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி உள்ளே போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து குயிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நிறைய பேத்துக்கு தெரியும், பட் பிகினர்ஸ்க்கு, குக்கிங் பிகினர்ஸ்க்காக இந்த ரெசிபியை வந்து நான் இதில் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை தவா வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து ஆயில் ஊற்றிக்கிடணும். 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அந்த முட்டையை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நீங்கள் அதை மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா குயிக்காக வெந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சைடை வந்து நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா 2 சைடும் ஈக்குவலாக வெந்துடும். இது வந்து நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு நார்மலான முட்டையில் செய்கிறதுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து நாட்டுக்கோழி முட்டையில் கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு சைடு இப்போது மூடி வச்சாச்சு, ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சைடு நான் திருப்பி போட போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டாச்சு. நெக்ஸ்ட் சைடும் வெந்ததுக்கப்புறம் டேஸ்டியான முட்டை ஆம்லெட் ரெடி ஆயிரும். சூடான சாதத்து கூட வச்சு என்ஜாய் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.